வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,044 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பு, அதாவது 25,150 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா 25,125, ஹை பார்த்திங்கன்னா 25,266. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,244 நிஃப்டி முடிஞ்சது. எவ்வளவு? 25,244 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அந்த 25,000 லெவல் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹர்டலாக ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. வந்து ஒன்ஸ் அதை பிரேக் ஆனது போது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ஒரு அப்போர்ட் ட்ரெண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இனி மார்க்கெட் வரும் நாட்கள்லேயும் சரி நாளைக்கும் சரி இறங்கும் பட்சத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இனி வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா 25,000 பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். இந்த கேண்டில்லேருந்து தான் மார்க்கெட் நல்ல ஒரு, அதாவது 25,150 வந்து நம்மளுக்கு ஃபர்தராக வர மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 25,040 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு சப்போர்ட்டும் உடைச்சாலும் 25,000 லெவல் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் இறங்கும் போது எக்ஸாக்டான சப்போர்ட்டில் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நீங்கள் வந்து நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,244 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கான சப்போர்ட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது 25,150 இனிஷியல் சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா 25,040. அதாவது எக்ஸாக்டாக எப்படி நீங்கள் மெயின் பண்ணிங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,044. ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு கரெக்டாக 25,040 காட்டுது. ஸோ இந்த லெவலெல்லாம் பிரேக் ஆனதான் ஃபர்தர் டவுன் சைடு. அப்படி இருந்தாலும் 25,000 வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டாக வந்து வரும் நாட்கள்லையும் சரி நாளைக்கும் சரி ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு, ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா தான் ரெசிஸ்டன்ட் கிளியர் கட்டாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 25,310 வந்து இப்போ இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஏன்னா ஏடியராக வந்த ஹை இப்போதைக்கு அதுதான். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா அப்சைடில் பார்த்திங்கன்னா 25,310 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பட்சத்தில் 25,150 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 56,461 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது அதே சேம் நிஃப்டி மாதிரியே இதுவும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். 56,564, லோ பார்த்திங்கன்னா 56,420, ஹை பார்த்திங்கன்னா 56,681. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 56,621 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ? 56,621 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 159 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏழியராக நம்ம வீடியோ பார்க்குறோம் க்ளீனாக சொன்னோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் லெவல் பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டிக்கு நம்ம எப்படி 25,000 சொல்கிறோமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000 லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். அதாவது இந்த லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ இன் ஃப்யூச்சர் இல்லை நாளைக்கு இல்லை வரும் நாட்களில் இதை பிரேக் ஆகாத வரைக்கும், அதாவது 56,000 லேண்ட்மார்க்கை பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இறங்கினாலும் ரிவர்ஸ் எடுக்க தான் அதிகமாக பார்க்கும்.
ஸோ ஆல்வேஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பை ஆன் டிப்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு என்னவாக இருக்கும்? இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 56,621 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும். அதாவது 56,370 இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 56,150 லெவல் வரைக்கும் கீழே இருக்கும் இந்த ஏரியா வரைக்கும். ஸோ இதெல்லாம் பிரேக் ஆனால் தான், இதையும் பிரேக் ஆகி இந்த ஏரியாவையும் பிரேக் ஆனால் தான் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இப்படி இறங்கினாலும் இப்படி ரிவர்ஸ் கொடுத்து அவர் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ க்ரூஷியல் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,370 to 400 வச்சுக்கோங்களேன். என்னோட லோ பார்த்திங்கன்னா 420. ஸோ 56,370 நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனாக காட்டுது. ஸோ அந்த லெவலில் ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்னா ஒரு மினிமம் 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் அப்படியே ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் 370 to 400 வந்து சப்போர்ட் லெவலாக, இனிஷியல் சப்போர்ட் லெவலாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஏழியர் வந்த லெவல் தான் இந்த இடம் தான். அதாவது 56,850 to 840 இந்த லெவல் வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 57,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடை வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 56,850 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 56,370 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.